தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் குழு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியின் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் சந்திப்பில் காகிதமில்லத் அரசு மகளிர் கலைக் கல்லூரியை ஒட்டி பறந்து விரிந்திருக்கிறது அரசு மதரசா ஐ ஆசாம் மேல்நிலைப்பள்ளி. நவாப் மன்னர்கள் ஆண்டு காலத்தில் இஸ்லாமிய மாணவர்கள் உருது மொழியில் கல்வி கற்பதற்காக 1846ஆம் ஆண்டில் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் முதல் உருது மொழி பள்ளி என்ற சிறப்பும் இந்த பள்ளிக்கு உண்டு. போதிய இடவசதி இல்லாமல் பல அரசு பள்ளிகள் இன்று சிரமத்தோடு செயல்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னை அண்ணா சாலையை ஒட்டி 16 ஏக்கர் பரப்பளவு இடத்தை கொண்டிருந்த போதும் பரிதாபத்தோடு காட்சியளிக்கிறது 170 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த பள்ளி. மிகுந்த கலைநயத்தோடு கட்டப்பட்ட ஸ்கார்பியன் என்ற கட்டிடத்தில்தான் பல ஆண்டுகள் இந்த பள்ளி இயங்கி வந்திருக்கிறது. அந்த கட்டடம் உட்பட பல கட்டடங்கள் இடிந்து விழுந்து நொறுங்கி கிடக்கின்றன. ஒரு காலத்தில் 5000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் படித்த இப்பள்ளியில் தற்போது வெறும் 200 பேர் மட்டுமே படிப்பதாகவும் எந்த வசதிகளும் கிடையாது என்றும் கூறப்படுகிறது. அண்ணா சாலையிலே அமைந்துள்ள அரசு மதரசா மேல்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளி மிக பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஒரு பள்ளிக்கூடம். இதனுடைய பரப்பளவு அதிகமாக உள்ளது. ஆனால் அதற்கு தகுந்தான ஒரு பாதுகாப்பு இல்லாதது இருக்குது. உள்ள பாலடைந்த பில்டிங் எல்லாம் அதிகமாக பாலடைந்த நிலையில் உள்ளது. மாணவர்கள் பயன்படுத்தும் நிலையிலே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் தான் மாணவருடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து இன்னைக்கு 200 மாணவர்கள் என்ற ஒரு நிலையிலே உருவாகியுள்ளது. அரசு பள்ளி உள்ள 16 ஏக்கர் இடத்தை 3 தனிநபர்கள் 5 ஏக்கர் அளவிற்கு ஆக்கிரமித்து வர்த்தக ரீதியாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டில் பயிற்சி அளிப்பதாக உள்ளே நுழைந்த சிலர் எந்த பயிற்சியையும் அளிக்காமல் அதே நேரத்தில் வர்த்தக ரீதியில் டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட் பயிற்சி மையங்களை நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. பல ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கிய இப்பள்ளி மீண்டும் புதுப்பொலிவு பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளியில் ஆய்வக வசதி இல்லாதது, ஆசிரியர்கள் இல்லாதது போன்ற குறைகளை நீக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கே நிறைய பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதனால் பயமாக இருக்குது போகிறதுக்கு. பின்னாடி சத்துணவு கூட போகிறதுக்கு கூட நாங்கள் இப்படி சுற்றி தான் போனோம். இந்த பில்டிங்கை சுற்றி தான் போனோம். திடீர்னு நிறைய விரிசல்லாம் விட்டுக்குது. அதனால் பயமாக இருக்குது. கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி டிஓசிஓ கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே பெருமை மிக்க இந்த அரசு பள்ளியை சரிவில் இருந்து மீட்க அமைச்சரும் அதிகாரிகளும் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.